ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று விக்ரம் நடிப்பில் மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகிற வீரதீர சூரன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஜிவி பிரகாஷ் ஓஜி சம்பவத்தை பற்றி பயங்கரமாக அப்டேட் கொடுத்தாரு. அங்கே இருந்த ஏகே ரசிகர்கள் அதை கேட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஜிவி பிரகாஷ் செம்ம பீக் டைமில் இருக்காரு. அண்ட் நிறைய படம் புக் பண்ணி வச்சிருக்காரு, நிறைய படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. இப்போ எல்லாமே பெரிய பெரிய பட்ஜெட் படம். நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடக்ஷன் சைடில் இன்னொரு படம் புக் ஆயிருக்கு. அதில் ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீரதீர சூரன் அப்படின்னு ஏகப்பட்ட பெரிய ஹீரோஸ் படத்துலலாம் புக் ஆகியிருக்காரு. நேற்று வீரதீர சூரன் படத்தோட ஆடியோ லான்ச்ல அந்த படத்தை ஒர்க் பண்ணதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளில வரும்போது அங்கிருந்த ரசிகர்கள் ஓஜி சம்பவம் அப்படின்னு செம்மையா கத்திருப்பாங்க. அதை கேட்டு ஜிவி பிரகாஷ் அவர்கள் மார்ச் 27 வீரதீரன் சூரன் வராரு அண்ட் ஏப்ரல் 10 ஓஜி வராரு. சோ வேற லெவல் சம்பவம் தான் ரெண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப ரீசெண்டா தான் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சம்பவத்தை ரிலீஸ் பண்ணாங்க. செம்ம தரமான சம்பவமா இருந்தது. அண்ட் ஆல்சோ நேற்று நைட்டு கூட ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஓஜி சம்பவம் 20 மில்லியன் பிளஸ் தாண்டி போயிட்டு இருக்கு, இன்னமும் யூடியூப்ல நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கு, வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியான அந்த பதிவை போட்டு இருந்தாரு. அண்ட் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன, நெக்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு அகைன் ஜிவி பிரகாஷ் கிட்ட அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓஜி சம்பவம் தரமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சம்பவத்துக்கு ரெடியா இருக்காரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.